அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. இந்த ஸ்வீட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா பெத்தா. இந்த ஸ்வீட் நார்த் இந்தியன் சைடில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஸ்வீட்டுங்க. இது பூசணிக்காயிலே ரெடி பண்ணுவாங்க. சிம்பிளி இன்க்ரீடியன்ஸ் தாங்க. இதை இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஆக்ரா பெத்தா ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ வெள்ளை பூசணி எடுத்திருக்கேங்க. வெள்ளை பூசணி எடுத்து இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி தோல் சீச்சிருங்க. வெளியில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஹோல்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் குத்தி விட்டுருங்க. இதே மாதிரி இப்போ இந்த எல்லா பீசஸையுமே நம்ம குத்தி இப்போ எடுக்க போகிறோம். டூத்பிக் கூட வச்சு குத்தலாங்க, ஆனால் அது நமக்கு ஒரு ஓட்டையாக தான் விழுகும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சுக்கினீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபோர்க் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பூசணிக்காய் கட் பண்ணதில் எல்லாமே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டாச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், எல்லாமே ஹோல்ஸ் போட்டிருக்குது. ஓகே, அவ்வளோதான். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து அந்த தண்ணியில் கொஞ்சமாக சுண்ணாம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வெத்தலைக்கு வைப்போம் இல்லைங்களா, வெத்தலை கூட வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த சுண்ணாம்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கரைச்சிருங்க. இப்போ அந்த சுண்ணாம்பு எல்லாமே தண்ணியில் கரைச்சாச்சு. அடுத்து இதில் நம்ம இந்த குத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா பூசணிக்காய், அதை இந்த தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து இது 12 மணி நேரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கணும். இந்த தண்ணியிலே ஊறணும். 12 மணி நேரம் ஊறின பூசணிக்காயை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஊறின பூசணிக்காயை இந்த தண்ணியில் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு தடவையும் வாஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துடணுங்க. இப்போது இதை சுடுதண்ணியில் போட்டு அவிச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்த பூசணிக்காயை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சரியாக 15 நிமிஷம் ஆயிருக்குங்க. காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இது தனியாக வெளியில் எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எடுத்தாச்சு. அடுத்து இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னு இப்போ பார்க்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் 300 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. 1/2 கிலோ பூசணிக்காய்க்கு 300 கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும். அதில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இப்போ இந்த சர்க்கரை நல்லா உருகி வரட்டுங்க. இப்போது சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி வந்துருச்சுங்க. இதெல்லாம் நம்ம வேக வச்ச பூசணிக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து நல்லாவே இது கூட நல்லா வற்றி வரணும். இப்போ இது நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இது நல்லாவே வேகணும். உங்களுக்கு அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது சர்க்கரை தண்ணி எல்லாமே வற்றிடுச்சுங்க. எல்லாமே நம்ம பூசணிக்காயில் சார்ந்திருக்கு. ஓகே, இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் இதே பாத்திரத்தில் வைக்கிறதுனா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாங்க. நம்ம இதை 8 மணி நேரம் இந்த சர்க்கரை பாகிலே விட போகிறோம். இப்போது 8 மணி நேரம் நம்ம பூசணிக்காய் சுகர் சிரப்லேயே ஊறி இருக்குதுங்க. இதை ஒரு தடவை நல்லா ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. அடுத்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த மாதிரி தண்ணி இல்லாத ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் நம்மளோட பூசணிக்காயை ஒரு பீசஸாக இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருங்க. இப்போது நம்ம பூசணிக்காய் பீசஸ் எல்லாமே இந்த மாதிரி தட்டில் ஒன்று ஒன்றா வச்சாச்சுங்க. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வீட்டுக்குள்ளே வெயில் வர இடத்துலையோ அப்படி இல்லைன்னா ஃபேன் காற்றுலையோ நல்லாவே ட்ரை ஆக வைக்க போகிறோங்க. ஓப்பன்லே வச்சுருங்க. அப்போ தாங்க நல்லா ட்ரை ஆகி வரும். அப்போ தான் நமக்கு முழுமையான ஆக்ரா பேத்தா ஸ்வீட் நமக்கு ரெடி ஆகும். இப்போது நம்மளோட பூசணிக்காய் எல்லாமே ட்ரை ஆகி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகி வந்துடணுங்க. இப்போது நம்மளோட ஆக்ரா பேத்தா ஸ்வீட் முழுமையாக சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. இந்த ஸ்வீட் ரொம்பவே அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிச்சதுக்கப்புறம் வெளியில் நல்லா ட்ரையாக இருக்குங்க. அதே நேரத்தில் உள்ளே நல்லாவே இந்த மாதிரி ஜூஸியாக இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். நம்ம ஒரு தேன் மிட்டாய் மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.